எப்பவுமே நியாயமா பேசுற நீ ஏமா இன்னைக்கு இப்படி பேசுற? நீ ஆசைப்பட்டு ஏங்கின பொம்மைகளை உனக்கு வேணும்னு கொண்டு வந்து கொடுத்த பரமனை திட்டினது இல்லாம இப்படிதான் காசு கொடுத்து அவமானப்படுத்துவியா? என்னமா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நாளாவே நீ நடந்துக்கிறது பேசுறது எல்லாமே கஷ்டமா இருக்குமா? உங்ககிட்ட அப்பா இப்படி ஒரு செய்கையை எதிர்பார்க்கலாமா? நல்லா கேளுங்கப்பா. இளமதி நடந்துக்கிறது எனக்கே கோவமா வருது. ஏன் இளமதி, நீ எப்பவுமே எல்லார்கிட்டையும் நேர்மையாவும் அன்பாவும் தானே இருப்ப. ஆனா பரமன் அண்ணா தப்பு பண்ணாரா இல்லையான்னு தெரியாம அவர் தப்பானவர்னு எப்படி நீயே முடிவு பண்ணிக்கிட்டு அவர் மேல இப்படி வெறுப்பள்ளி கொட்டுற? இது உனக்கே நல்லா இருக்கா? இங்க பாருங்க, இன்னைக்கு வேணா அவன் உங்க 2 பேருக்கும் நல்லவனா தெரியலாம். ஏற்கனவே அவன் பண்ண ரவுடித்தனம்லாம் எனக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ரவுடித்தனம் பண்றவன் தான் என் உயிரையே காப்பாத்துனம்மா. நீ அதை மறந்துட்டியா? நீங்க கூட தான் சரவணன் சொன்னப்போ பரமன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சம்மதிச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்களே இவ்ளோ தூரம் பரமனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க. என்னப்பா நடந்துச்சு உங்களுக்குள்ள? இங்க பாருமா, எப்பவுமே ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. நேத்து ஒருத்தருக்கு தப்பா தோணுன விஷயம் இன்னைக்கு சரின்னு தோணலாம்ல. நாமெல்லாம் மனுஷங்க தானம்மா. நாமெல்லாம் மனுஷங்க தான், ஆனா அவன் ரவுடி. அந்த குணம் என்னைக்குமே மாறாதுப்பா. அத பெட்ரோல் ஊத்தி எரிச்சாலும் அவனோட குணம் மாறாதுன்னு உங்களுக்கு இந்த விஷயத்திலே தெரிஞ்சிருக்கும்.